ஹாய் அண்ட் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்குறது மட்டன் பிரியாணிங்க. 3/4 கிலோ மட்டன் எடுத்துருக்கிறேன். 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிட்டேங்க. 3/4 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 கைப்பிடி அளவுக்கு புதினா தலை, 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தலைங்க. வீட்டில் ஹோம்மேடு நம்மளது பிரியாணி மசாலா 1.5 டேபிள் ஸ்பூனுங்க. கொத்தமல்லி தூள் 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், இந்த கறிக்கு தேவையான அளவுக்கு உப்புங்க, தயிர் ஒரு 1/4 கப்புங்க, அப்புறம் ஒரு லெமன் ஒரு 1/2 லெமன். லெமன் எதுக்குன்னா அந்த கறி டைட்டாக இருக்காது, நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும், ஜூசினஸ் கொடுக்கும் நல்லா, தயிரும் அதுவும் சேர்ந்ததுன்னா. ஒரு 1 ஹவர் இதை நல்லா ஊற வைக்கலாங்க. இது 1 ஹவர் ஊறும்போது இது ஊற வச்சு ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறமாங்க நம்ம அரிசி ஊற வச்சோம் அப்படின்னம்மா நம்ம பிரியாணி செய்கிற டைமிங் சரியாக இருக்கும். நான் இதை ஊற வச்சுட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு 3 டம்ளர் அரிசி, சீரக சம்பா அரிசி எடுத்து ஊற வச்சுருக்கேங்க. அதாவது 3/4 கிலோ கறிக்கு 3/4 கிலோ சீரக சம்பா ரைஸ் எடுத்தேன். 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிட்டு நல்ல தண்ணியில் ஒரு அரை மணி நேரம் இதை ஊற வச்சுமாங்க. கரெக்டாக இந்த அரிசி ஊறுறதுக்கும் நம்ம கறி அது ரெடி ஆகிறதுக்கும் டைம் சரியாயிடுங்க. இது ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சாச்சுங்க. இப்போ நம்ம கறி ஊற வச்சு கரெக்டாக 1 ஹவர் ஆகுதுங்க. அதுக்கப்புறம் இதை ஒரு 7-8 விசில் விட்டு எடுத்தாச்சுங்க. அது நீங்கள் வாங்குகிற மட்டனை பொறுத்து விசில் கம்மியும் பண்ணிக்கலாம், இல்லை கூடுதலும் பண்ணிக்கலாங்க. தொட்டு ஒரு 5 விசில் விட்டுட்டு பார்க்கலாம், வேகலைன்னு இன்னும் 2-3 விசில் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம், அவ்வளோதான். இப்போ இதை நான் ஒரு 7-8 விசில் விட்டேங்க, 8 விசில் கரெக்டாக. அதுக்கப்புறம் தான் கறி நல்லா சாஃப்டாக இருந்தது. இது நம்ம கறி வேகாமல் நம்ம பிரியாணியில் போட்டோமா ஒரு மாதிரி டைட்டாக இருக்குங்க. அதனால் இது நம்ம நல்லா வெந்ததுக்கப்புறமா போட்டோமா தான் பிரியாணியில் அந்த கறியோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இல்லைன்னா அது ஒரு மாதிரி டைட்டாக நல்லா இருக்காது. அதனால் நான் ஒரு 8 விசில் விட்டுட்டேங்க. 8 விசில் விட்டோன்னே மட்டன் நல்லா வெந்துடுச்சு. அது இதுக்கு நான் சைடிஸ் இன்றைக்கி சிக்கனுங்க, பிரியாணி கத்திரிக்காங்க அந்த கடையில் கொடுப்பாங்கல்ல, அதுவும் செஞ்சுருந்தேன். அது லிங்க் வேணால் கேளுங்க, நான் வேணால் ஷேர் பண்ணுறேன். அது நல்லா இருந்தது, 2க்கு காம்பினேஷன் சூப்பராக இருந்தது, நல்லா இருந்ததுங்க. இப்போ 8 விசில் வந்துருச்சுங்க. இப்போ நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாங்க. கடலெண்ணெய் தேவையான அளவுக்கு கடலெண்ணெய்ங்க, கிட்டத்தட்ட ஒரு 1/4 கப்பு எண்ணெய். ஏன்னா 3 டம்ளர் 3/4 கிலோ அரிசி, அதில் ஒரு 1/4 கப்பு கடலெண்ணெய்ங்க, 2 டேபிள் ஸ்பூன் நெய்ங்க. இதில் 3 பிரியாணி இலை, பெரிய வெங்காயம் நல்லா பெருசாக 3 பெரிய வெங்காயங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுட்டுங்க. வெங்காயம் நல்லா வணங்கணுங்க, கிட்டத்தட்ட ப்ரௌன் கலரில் ஆயிடணும். இந்த பிரியாணியோட டேஸ்ட்டே பார்த்திங்கன்னா நம்ம அந்த வெங்காயத்தை வணக்கிறதுல தான் இருக்குது. நல்லா இந்த மாதிரி இந்த மாதிரி நல்லா இதாகிடணுங்க, ப்ரௌன் கலரில். இப்போ இதில் 1.5 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலாங்க, நம்ம கறிக்கு போட்டால் அதே சேம் பிரியாணி மசாலாங்க. இதில் இஞ்சி பூண்டு விழுது 3 டேபிள் ஸ்பூனு, 6 பச்சை மிளகாங்க, 1 கைப்பிடி அளவு புதினா தலை, 3 தக்காளி மீடியம் சைஸுங்க. தக்காளி நிறைய போடக்கூடாது, அப்புறம் தக்காளி சாப்பாடாட் ஆகிடும். 3 தக்காளி மீடியம் சைஸ் இல்லைங்க. இதை நல்லா இதாகணுன்னா 1 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் 1-2 இடித்து அதையும் இதிலே சேர்த்திக்கணுங்க. இதெல்லாம் நல்லா மேஷ் ஆகணும். ஒரு 2 செகண்ட் விட்டோம் அப்படின்னமா எல்லாமே நல்லா இந்த எண்ணெயில் நல்லா இதாகிடுங்க. இப்போ பாருங்கள், இப்போ இதில் நம்ம வேக வச்சு கறியை சேர்த்திக்கலாங்க. தண்ணி நிறுத்திட்டு வெறும் கறியை மட்டும் இதில் சேர்த்திட்டு, இப்போ இதுக்கு என்னென்ன மசாலா, சாப்பாட்டுக்கு தேவையான மசாலா எல்லாத்தையும் இப்போ இதில் நம்ம கலக்கிக்கணுங்க. கொத்தமல்லி தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூளுங்க. மஞ்சள் தூள், சாப்பாட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, இது எல்லாத்தையும் போட்டுட்டுங்க நல்லா அது ஒருக்க கிளறி விட்டுக்கணும். ஏன்னா இந்த மசாலாவும் அந்த கறியோட ஒன்று நமக்கு பிளெண்ட் ஆகணுங்க. இப்போ 2 கரண்டி இதுங்க தயிர், கெட்டி தயிர், புளிக்காத தயிரை ஊற்றணுங்க. புளிச்ச தயிர் ஊற்றினோமா சாப்பாடு கொஞ்சம் டேஸ்ட்டு மாறிக்கும். இப்போ நல்லா பிளெண்ட் ஆகிடுச்சுங்க. இப்போ தண்ணி நம்ம அளந்துக்கலாங்க. வேக வச்சதில் 2.5 டம்ளர் இருந்ததுங்க. நான் தேங்காய் பாலையும் எடுத்துருந்தேன். மொத்தமாக எல்லாம் சேர்ந்து 6 டம்ளர் தண்ணி இதில் விட்டுருக்குறேங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம அரிசி கலக்கணும். இப்போ நான் 6 டம்ளர் தண்ணி விட்டுட்டேங்க. இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்குதுங்க. தண்ணி நல்லா கொதிக்குது. அரிசி கலந்துடலாங்க. 3 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். இது நல்லா கலக்கி விட்டுட்டுங்க. ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தலைங்க,
கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு தண்ணி வந்து இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகணுங்க. இப்போ அந்த ஹாஃப் லெமன் மீதி லெமனையும் நம்ம இதில் புழிஞ்சு விட்டுருணுங்க. அந்த இதுக்கு இப்போ ஒரு லெமனில் ஹாஃப் லெமன் கறியிலையும் ஹாஃப் லெமன் சாப்பாட்லேயும் போட்டாச்சுங்க. இப்போ தண்ணி வந்து இன்னும் ஓரளவுக்கு இதாக இருக்குதுங்க. இப்போ என்னென்னா இந்த தண்ணி கொஞ்சம் சுண்டுறதுக்குள்ளே பக்கத்தில் இன்னொரு அடுப்பில் நம்ம கெட்டியான தோசைக்கல்லை வந்து வச்சு நம்ம ஏற்கனவே வச்சு வச்சோமாங்க. இந்த தண்ணி ட்ரை ஆகிறதுக்கும் அதை இந்த குண்டாவை தூக்கி நம்ம அது மேலே வைக்கிறதுக்கு சரியாக இருக்குங்க. இப்போ நான் இதில் வந்து வச்சுட்டேங்க. இப்போ பாருங்கள் தண்ணி வந்து இந்த அளவுக்கு இருக்குது. இன்னும் அரிசி வந்து வேகலை, 3/4 பதம் தான் வெந்திருக்குதுங்க. இப்போ இதை வந்து என்னென்னா ஃபுல்லாக நம்ம எல்லாத்தையும் நல்லா இது பண்ணி விட்டுட்டோங்க. வாழை இலையை போட்டு நம்ம மூடிடணும். மூடிட்டு மேலே நல்லா கப்புன்னு எதனா ஒரு குண்டால் தண்ணி இது பிடிச்சி அது மேலே நம்ம வெயிட்டை வச்சுட்டோம் அப்படின்னம்மா ஒரு 10 நிமிஷங்க ஃபுல்லாக ஸ்லோவாக சிம்மில் இருந்தது அப்படின்னாவே அது வந்து சாப்பாடு நல்லா இதாகிடுங்க. இப்போ 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், இப்போ என்னென்னா நான் லாஸ்ட்டாக முந்திரி வந்து ஒரு 7-8 முந்திரி வந்து நெய்யில் வறுத்து இதில் போட்டிருக்கேங்க. தான் முந்திரி அதில் நம்ம வறுத்த மீதி நெய் அதில் விட்டாச்சுங்க. கடைசியாக நெய்யை ஊற்றி நம்ம வந்து தம் உடைக்கும் போதுங்க சாப்பாட்டில் வந்து அந்த நெய்யோட ஸ்மெல்லு நல்லாயிருக்கும். அந்த மனம் வந்து பிரியாணியோட மனம் வந்து சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி. சாப்பாடு பாருங்கள் நல்லா பளபளன்னு ஆயிடுச்சுங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு, வாங்க சாப்பிட்லாம். சிக்கனுங்க, ஒரு முட்டை, சிக்கன், பிரெட் அல்வா, பிரியாணி, மட்டன் பிரியாணி, தயிர் பச்சடி, பிரியாணிக்கு நம்ம சாப்பிட்ற கத்திரிக்காங்க. டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்ததுங்க. நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதில் உங்களுக்கு வேறு எதனாவது லிங்க் வேணால் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.